AYSHA கிரியேஷன் டெக் சேனலோட கணிதருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிதொரு வணக்கம். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து உங்களிடம் ஒரு மொபைல் வருது டெத் கண்டிஷனில். இப்போ உங்கள்ட்ட டிசி சப்ளை இல்லை, மல்டி சார்ஜரும் இல்லை. ஸோ எப்படி நீங்கள் இதை வந்து ஹை சார்ஜ் பண்ணுறது உங்களுடைய பேட்டரியை என்பதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள்கிட்ட இது மாதிரி 9 வாட்ஸில் ஒரு பேட்டரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு வயரை கிளிக் பண்ணி USB வயரை கிளிக் பண்ணி உங்களால் ஹை சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும் பேட்டரிக்கு 3.7 கரண்ட் 3.7க்கு மேற்பட்ட கரண்ட் இல்லைன்னு சொன்னால், வோல்டேஜ் இல்லைன்னு சொன்னால் பேட்டரி மொபைல் சார்ஜ் ஆகாது அண்ட் ஒன்றும் ஆகாது. ஸோ டிசி சப்ளை இல்லை, மல்டி சார்ஜர் இல்லை. இப்போ நீங்கள் இதை வித்தவுட்டில் எப்படி வந்து சார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி இது மாதிரி சார்ஜ் பண்ண முடியும். உங்களுக்கு 9 வாட்ஸ் பேட்டரி ஒன்று வேணும், உங்களுக்கு இது மாதிரி USB கேபிள் ஒன்று வேணும். இந்த மாதிரி உங்களால் ஹை சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும். நம்பர் 1, பேட்டரியை ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட AA அல்லது AAA பேட்டரி, நீங்கள் 4 பேட்டரி எடுங்க. அண்ட் இதில் ப்ளஸ் மைனஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதை பர்ஃபெக்டாக 1.5 1.5 1.5 அண்ட் ஒரு இது வந்து பாசிட்டிவ் சைடை கரெக்டாக செட் பண்ணி வைங்க. என்னோட ப்ளூ கலர் வயர் எடுங்க. வயர் எடுத்த 2 சைட்லையும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் பார்த்து 2 சைட்லையும் வைத்துக்கோங்க. வைத்துக்கொண்டு பேட்டரியை வந்து நீங்கள் ரப் பண்ணுங்கள். அதாவது பேட்டரியை வந்து ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிக்சர்ஸில் காண மாதிரி ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணும்போது பேட்டரி ஹீட் ஆகும்போது ஒரு வோல்டேஜ் ஒன்று வரும். இதனால் பேட்டரி சார்ஜ் ஆகும். இந்த பேட்டரியோட 2 பகுதியிலையுமே வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து ரெண்டுமே நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைத்துக்கொண்டு இருங்க. இது வந்து இந்த AAA பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து இந்த பேட்டரிக்கு வந்து உங்களோட பேட்டரியை வந்து ஹை சார்ஜ் ஆகும். இப்போ நீங்கள் உங்களோட மொபைலுக்கு பேட்டரியை போடுங்க. மொபைல் ஒன்றாகும், சார்ஜ் ஆகும். அடுத்தது, இப்போ உங்களுடைய மொபைல் வந்து இந்த மாதிரி வருது. அதாவது இந்த மாதிரி வரதுக்கு காரணம் வந்து உங்களோட மொபைலில் பேட்டரியில் ஃபுல்லாக சுத்தமாக சார்ஜே இல்லை, ஃபுல் லோ ஆகிக்குது. அதனால் இப்படி வருது. ஸோ நீங்கள் முதல்ல வந்து ஒரு USB வயரை வந்து ரிமூவ் பண்ணி இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்குது. பிளாக் இருக்கிற நெகட்டிவ், இது வந்து ரெட் இருக்கிறது வந்து பாசிட்டிவ். இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கொண்டுட்டு பேட்டரி டெர்மினலில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கரெக்டாக பார்த்துக்கொண்டுட்டு இந்த பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரி இரண்டையும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஎஸ்பியை வந்து உங்களுடைய ஹோல்டரில் வந்து அது உங்களோட சார்ஜர் அடாப்டரில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ளக்இன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொண்டிருங்க. 5 மினிட் வச்சு கொண்டிருங்க. பேட்டரி சார்ஜ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.